டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவுகிறது. டெல்லியில் கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை குறைந்தபட்ச அளவாக 12 டிகிரி செல்சியஸ் பதிவான நிலையில் அடுத்த 2 தினங்களுக்கு பனியின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி 6 டிகிரியும் 31ஆம் தேதி 5 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, சண்டிகரில் குளிரின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாபில் பல்வேறு நகரங்களில் அடர்பனியை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மணாலியில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. பனிபடர்ந்த மலைகள், பசுமை பள்ளத்தாக்குகள், ஆறுகள் உள்ளிட்ட இயற்கை கொடைகளை தன்னகத்தே கொண்டுள்ள மணாலியின் அழகை காண நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். மணாலியில் தற்போது பனிப்பொழிவு நிலவுவதால் அதனை அனுபவிக்க பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் குவிந்து வருகின்றனர். இதனால் நீண்ட தொலைவுக்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. கடும் பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு காஷ்மீரில் விமானம், ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து முடங்கியது. காஷ்மீரின் தெற்கு பகுதியில் அதீத பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிக பனிப்பொழிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஜம்மு, ஸ்ரீநகர், லே செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகள் பனியால் மூடப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.